எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்செப்ட் தமிழ். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா இந்த சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் பிரைஸ் வச்சுருது கிரிப்டோ கான்செப்ட் டெக்னிக்கல் ஆன்சர் பற்றி வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம BTC USD டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் வச்சுருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $1,12,800 இருக்குங்க. ஸோ ப்ரைஸு என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது நம்ம பார்ப்போங்க. ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ காலையிலேருந்து ஃபால்ங்க. ஓகேங்களா. ஸோ ஒரு 4 hour கேண்டில் எடுத்து பார்த்தோன்னா தெரியும். ஸோ காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா காலையில் 9:30 கேண்டில் வந்து ஒரு பியரிஷாக தான் கொண்டுது. ஆனால் 1:30 கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பியரிஷ் கேண்டலாக க்ளோஸ் வச்சுருக்கு. சரிங்களா. ஸோ இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மண்டே. ஓகேங்களா. ஸோ வாரத்தோட முதல்லே வந்து இந்த மாதிரி க்ளோஸ் வச்சுருக்குன்னா ஸோ வாரத்தோட எண்டில் பார்த்தீங்கன்னா பம்ப் ஆகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதுக்கு முதல்ல நம்ம வீக்லி கேண்டலாக பார்த்துருவோங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ வீக்லி கேண்டலில் என்ன நடக்குது அப்படின்றது பாருங்கள். ஸோ வீக்லி கேண்டலில் வந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பியரிஷ் கேண்டலாக இருக்குது. ஸோ நேற்று வந்து ஒரு டோஜி கேண்டலாக ஃபார்ம் ஆயிருக்கு. சரிங்களா. ஸோ இந்த வாரம் நம்மளுக்கு ப்ரைஸு பார்த்தீங்கன்னா 1,14,200 கீழே வந்து க்ளோஸ் வைக்கக்கூடாது. ஏன்னா போன கேண்டல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டோஜி கேண்டல். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணிவிட்டு ப்ரைஸ் வந்து மேலே வந்து ஒரு புல்லிஷ் கேண்டலாக க்ளோஸ் வைக்கணும். ஸோ அந்த புல்லிஷ் கேண்டலாக க்ளோஸ் வைக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஏன்னா வாரத்தோட முதல்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா கீழே இருக்க ஸ்டாப் லாஸ் எல்லாமே ஹண்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. ஹண்ட் பண்ணதுனால இந்த வாரம் நம்மளுக்கு இப்போ இருக்க அப்படியே பீரிஷ் கேண்டல் வந்து ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டலாக வரதுக்கான சான்சஸும் இருக்கும். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து மண்டே. ஓகேங்களா. ஸோ மண்டே காலையிலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பீரிஷ் மூவ் கொடுத்ததுனால மேபி ஈவினிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புல்லிஷ் மூவாக வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி கேண்டல் நம்மளுக்கு இப்போ இருக்க பீரிஷ் கேண்டலாக இருக்குது. ஸோ இன்றைக்கி கேண்டல் நம்மளுக்கு ஒரு பெரிய விக்கோ சின்ன பாடி கேண்டல். ஓகேங்களா. அது பீரிஷ் பாடியாக இருந்தாலும் சரி புல்லிஷ் பாடியில் இருந்தாலும் சரி ஒரு பெரிய விக்கு சின்ன பாடி கேண்டல் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ப்ரைஸு ஷூட் அவுட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஃபெட்டு பாவல் வேறு பேசுகிறாரு. ஸோ அவர் பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அது ஏதோ வந்து சைன் மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ என்ன சைனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் சைனாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. மண்டே எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பியரிஷ் மூவ் நடந்ததுன்னா ஸோ ஃப்ரைடே இல்லைன்னா தேர்ஸ்டே வந்து ஒரு புல்லிஷ் மூவ் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அதாவது அந்த வாரத்தில் வந்து ஒரு பெரிய புல்லிஷ் மூவ் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். சரிங்களா. அதனால் மண்டே வந்து மூவ் வந்ததுன்னா ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு என்னென்னா வீக்லி கேண்டில் வந்து 14,200 கீழே க்ளோஸ் வைக்கக்கூடாதுங்க. ஓகேங்களா. க்ளோஸ் வச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அது வைக்கக்கூடாது. அது வச்சதுன்னா அடுத்தடுத்து என்னன்றது நான் சொல்கிறேன். ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து நம்மளுக்கு ப்ரைஸ் என்ன பண்ணுது அப்படின்றது பார்க்கணும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனும் நம்மளுக்கு பிரேக் ஆகக்கூடாது. ஓகேங்களா. அதாவது 1,07,000க்கு கீழே வந்து கேண்டில் க்ளோஸ் வைக்கக்கூடாது. வைக்காத வைக்கமே இது நம்மளுக்கு புல்லிஷ் தான். ஓகேங்களா. ஸோ என்ன நடக்குதுன்றது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி இப்போ வந்து டாமினன்ஸ் பார்த்துலாம். ஸோ டாமினன்ஸில் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஸோ நான் ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு சப்ளை போட்டிருப்பேன். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இந்த சப்ளை போட்டிருப்பேன். அந்த சப்ளைலேருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வந்தது. ஆனால் அகெயின் புஷ் ஆகி மேலே வந்துச்சு. ஓகேங்களா. ஸோ இந்த சப்ளையில் வந்து மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை பிரேக் பண்ணி மேலே போயிருக்கு. மேலே போய் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை வந்து ஆல்ரெடி நான் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா. 59.59லேருந்து 58.90. ஓகேங்களா. அந்த சப்ளையை கரெக்டாக போய் டெஸ்ட் பண்ணியிருக்கான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சப்ளையை டெஸ்ட் பண்ணியிருக்கான். டெஸ்ட் பண்ணிட்டு ஒரு பெரிய விக்கு போட்டு ப்ரைஸ் வந்து கீழே வந்திருக்கு. ஸோ அது வந்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த சப்ளை ஏரியா பக்கத்தில் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. ஓகேங்களா. ஸோ அப்போது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை எடுக்கிறதுக்கு தான் ப்ரைஸ் வந்து இந்த டாமினன்ஸ் பர்சன்டேஜ் வந்து மேலே போயிருக்கு. சரிங்களா. ஸோ இதே அப்படியே நம்மளுக்கு வந்து என்ன இதில் ரிஃப்ளெக்ட் ஆகும் பார்த்திங்கன்னா இத்தீரியமில். ஓகேங்களா. இத்தீரியமில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கேண்டில் இருக்குது பார்த்திங்களா. ஸோ இந்த பெரிய கேண்டில் தான் நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெட்டு வந்து பாவல் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பேசின கேண்டில். ஓகேங்களா. அதாவது ரேட் கட் பண்ண போகிறேன் அது பண்ணது கிடையாது பண்ண போகிறேன்னு சொன்னார் பார்த்திங்களா. அந்த டைமில் வந்த ஃபார்ம் ஆன கேண்டில். ஓகேங்களா. இந்த கேண்டலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் இருந்தது. அந்த ஸ்டாப் லாஸ் எல்லாமே இப்போது ஹண்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ ப்ரைஸை மேலேயே தான் வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த கேண்டல் கீழே நிறைய ஸ்டாப் லாஸ் இருந்ததுனால இப்போ இந்த கேண்டலும் இந்த லோக்கு கீழே இருக்க கேண்டல் ஸ்டாப் லாஸ் எல்லாமே ஹண்ட் பண்ணி இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு குட் சைன் தான். அதாவது என்னென்னா
ப்ரைஸு மேலே அதாவது ப்ரைஸ் ஒரு சைடு போகிறதுக்கு முன்னாடி ஆப்போசிட் சைடில் இருக்க ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஹண்ட் பண்ணி தான் ப்ரைஸ் வந்து போகும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ப்ரைஸ் மேலே போகணுன்னா கீழே இருக்க ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஹண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மேலே போகணும். ஓகேங்களா? இது ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு பெரிய அமௌண்ட் இங்கே உள்ளே வந்திருக்கு அப்படின்றதும் சொல்லலாம். ஓகேங்களா? லிக்விடேட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு இடத்துல வந்து செல்லிங் வந்திருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பையிங் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்க ஸ்டாப் லாஸ் எல்லாமே இங்கே ஹண்ட் பண்ணியிருக்கிறதுக்கு ரீசன் என்னென்னா இங்கே இருக்க பையிங் ஆர்டர்லாம் வந்து இங்கே இருக்க செல்லிங் ஆர்டர்லாம் இங்கே ட்ரிகர் ஆகி இந்த இடத்துல வந்து பை பண்ணியிருப்பாங்க. பை பண்ணியிருந்தால் என்ன நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பை பண்ணியிருக்காங்களா இல்லையான்றது எப்படி தெரியும் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் விக் கேண்டல் ஃபார்ம் ஆகணும். ஓகேங்களா? ஸோ லாங் விக் கேண்டல் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அப்போது இந்த இடத்துல வந்து இன்ஜெக்ட் ஆகிட்டாங்க. ப்ரைஸ் வந்து என்னென்னா மேலே ஷூட் அவுட் ஆகிறதுக்கான ரெடியாக இருக்குன்றது அர்த்தமாகும். ஓகேங்களா? ஸோ ஒருவேளை இதுக்கு கீழே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா என்ன போடுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இதுக்கு க்ளோஸ் ஆகிட்ட பிறகு நான் அடுத்து என்னன்றது நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ தற்போதைக்கு என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கேண்டலோட க்ளோஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இன்றைக்கி கேண்டல் வந்து எப்படி க்ளோஸ் வைக்குதுன்றது பார்க்கணும். இன்றைக்கி கேண்டலோட க்ளோஸ் வந்து பெரிய விக்கும் சின்ன பாடி கேண்டல் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இது கன்ஃபார்மான முறையில் ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் தான். ஸோ ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் பண்ணியிருக்காங்க, கீழே ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக ப்ரைஸை மேலே எடுத்துன்னு போக போகிறாங்கன்ற அர்த்தம். ஓகேங்களா? அதே மாதிரி இன்றைக்கி ஈவினிங் மார்க்கெட் யூஎஸ் மார்க்கெட் நானும் வந்து 2 நாளாக சொல்லியிருந்தேன். ஸோ தேர்ஸ்டேவும் சொல்லியிருந்தேன், ஃப்ரைடேவும் சொல்லியிருந்தேன். ஸோ மேலே போந்து ஆனால் பெருசாக மேலே போகல. ஓகேங்களா? ஆனால் இன்னைக்கு மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஏன்னா ஃபெட்டோட இது ரேட் கட்டு முடிஞ்சதுலேருந்து நம்மளுக்கு அமெரிக்கா மார்க்கெட் வந்து பெருசாகவே பம்ப் ஆகலை. ஓகேங்களா? ஸோ அந்த பம்ப்பு இன்றைக்கி நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ரைட். ஓகே. ஸோ மேக்ஸிமம் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக வந்து சப்ளையை டச் பண்ணிவிட்டு ரிஜெக்ட் ஆகிருக்கான். இன்றைக்கி கேண்டில் இது ரிஜெக்ஷனாகவே க்ளோஸ் வச்சாலும் சரி, இல்லைன்னா இந்த 4 hour கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை நான் வந்திருக்கேன் இல்லைங்களா, இந்த சப்ளைக்கு கீழே க்ளோஸ் வச்சாலும் சரி டாமினன்ஸ் கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க, அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் டிஸ்கவுண்ட் மட்டும் சொல்லிக்கிறாங்க, ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லி இது எல்லாமே ஓன் அனாலிசிஸ்ங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண நீங்களே ஒரு ஓன் அனாலிஸ் பண்ணிட்டு இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.